3 கேரக்டர் தவிர வேற எந்த கேரக்டரும் அந்த டைட்டில் கிளிம்ஸ்ல கூட வரல. இப்போ வரைக்கும் இந்த 3 கேரக்டர் வச்சு தான் படம் பண்ற மாதிரியே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதை சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா படத்துடைய போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை வந்து 2027 தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா 1000 கோடி பட்ஜெட்ல பேன் இந்தியா மூவியா ரெடியா வரனால இதை எடிட் பண்றதுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்றதுக்கும் ப்ரமோஷனுக்கும் டைம் அதிகமா எடுத்திருக்காங்க இந்த டீம். ஸோ கேரக்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா பிருத்திவிராஜ், பிரியங்கா சோப்ரா, மகேஷ் பாபு இவங்க 3 பேரை தவிர வேற யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. போஸ்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 பேருமே நார்மலா தான் இருக்கு. பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அதே மாதிரி தான் இந்த டைட்டில் கிளிம்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டீம் அபிஷியலா ப்ராப்பரா எடிட் பண்ணி நம்ம ஒரு கிளிம்ஸ் காமிக்கலைங்க. ஒரு சிஜி ஒர்க்ல ஒரு அனிமேஷன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதை சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா மகேஷ் பாபுவோடைய ஃபேஸ் மட்டும் தான் இருக்குது. மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிஜி ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ அது கூட பார்க்கறதுக்கு ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. ஸோ டைட்டில் கிளிம்ஸை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னா அன்சாட்டிஸ்ஃபைடுன்னு தாங்க சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனால் அந்த கதையை களத்தை வந்து ஓரளவுக்கு அனிமேஷன்ல காமிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு.